முறிச்சு என்ன பண்றான், அதோட வாயில தன்னோட கையை உள்ள விடுறான். இந்த பாகம் பாகவதத்துல சொல்லிட்டு இல்லை, எல்லாரும் பாக்குறான். ஒருத்தர் பாக்குற சமயத்துல ஒரு விதத்துல தெரியறான் நாம் கிருஷ்ணன். மல்லானாம் அசனிஹே, மல்லன்மாருக்கு வஜ்ராயுதம் மாதிரி தோணுறதாம். நிருணாம் நரவரஹா, ஜனங்களுக்கு புதிய ராஜா வந்திருக்காரோ சொல்லி தோணுறதாம். ஸ்திரீணாம் ஸ்மரோ மூர்த்திமான, ஸ்திரீகள் பாக்குறா, ஸ்திரீ ஜனங்களுக்கு காமதேவன் ஒரு உருவத்தை தரிச்சுட்டு வந்திருக்கானோ சொல்லி தோணுறதா. இந்த கம்சன் பாக்குற சமயத்துல அப்படியே நடுங்கிறது, அவனோட ஹிருதயம் கை காலெல்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிக்கிறது. கிருஷ்ணனை பார்த்து பயம் உண்டாகிறது. ரௌத்ரம் அத்புதம் ஸ்ருங்காரம் ஹாஸ்யம் வீரம் கருணம் பயானகம் பீபத்சம் சாந்தம் பக்தி சொல்ற 10 ரசங்களும் பூர்ணமா அந்த ஸ்லோகத்துல தெரியறது. பகவான் அப்படி வரத்த நவரச பரிதம் அல்லவா கிருஷ்ணனோட கதை. இந்த ஒரு ஸ்லோகத்திலே நவரசங்கள் வந்துடுது. நயனேஹே ததானனம் பபுஹு ந த்ருப்தாஹ. இந்த குழந்தை நம்மளுக்கு ராஜாவா வந்தா எப்படி இருக்கும்? சாக்ஷாத் பகவானே தானே. नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदिशतारिणे नमो महावदन्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्यनाम्ने गौरत्विषे नमः हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे तप्तकाञ्चन गौराङ्गे राधे वृन्दावनेश्वरि वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरय तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मल्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते प्रकृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरुर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुका भूतैर्महद्भिर्ययिमा पुरो विभुर्निर्मायशेते यदमुषु पुरुष भुङ्क्ते गुणान् षोडशात्मक सोलं कृषिष्ट भगवान् वचांसि मे जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधार श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा. அப்போ எந்த சந்தர்ப்பத்தில் இருக்கோம்? பகவான் ஆச்சரியகரமான ஒரு லீலை பண்ணறான். மதுரையில ரங்கப்பிரவேசம் பண்ணறான், தனுர்பஞ்சனம் பண்ணறான். அதுக்கப்புறம் அந்த நாளைக்கு மதுரா பட்டணத்தை எல்லாம் சுற்றி பார்த்ததுக்கு அப்புறம் ஓய்வெடுக்கிறான். அடுத்த நாளைக்கு துந்துபி பேரி எல்லாம் முழங்கிறது, மல்லன்மாரோடு கரதாடனம் எல்லாம் சப்தம் கேட்கறது. இப்போ ரங்கத்தில் பெரிய உற்சவம் நடக்கிறது, மல்லன்மாரோடு கேலி எல்லாம் மல்ல யுத்தம் எல்லாம் நடக்கிறது. அதெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லி ராமனும் கிருஷ்ணனும் மெல்ல எழுந்திருந்து வர பாகத்தில் வர சமயத்தில் அந்த பெரிய துவாரத்தில் ஒரு பெரிய ஆனையை கொண்டு நிறுத்தியிருக்கா. குவலையா பீடம் சொல்லி பேர் அந்த ஆனைக்கு. அதுக்கு மேலே உட்கார்ந்துட்டு இருக்கிற அம்பஷ்டனான அந்த ஆனை பாப்பானுக்கும் அகங்காரம் இருக்கு. கிருஷ்ணனை உள்ள விடலை. கிருஷ்ணன் சொல்லினான், ஆனாலும் கேட்கலை. ஆனைய கோபம் மூட்டி ஆனையால கிருஷ்ணனை வதம் பண்ணலாம் சொல்லி அந்த பாப்பான் ஆனைக்கு கோபம் மூட்டுறான். ஆனையும் கிருஷ்ணனுக்கு நேர பாஞ்சு வருது. கிருஷ்ணனும் ஆனையும் தமிழ நல்ல யுத்தம் நடந்தது, ரசமா இருந்தது, நேற்றுக்கு பார்த்தோம். அப்படியே தக்கம் கிடைச்ச உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணினான், ஆனை அப்படியே அதனோட தும்பிக்கையை பிடிச்சு சுழட்டி
ஒரு அடி அடித்து தாழ வீழ்த்தினான். அது அப்படியே சுழட்டி ஒரு அடி அடித்து தாழ போட்டான். அதனோட தண்டத்தில் தன்னோட காலை வச்சு அமர்த்தி தன்னோட இடது கையால் அந்த தண்டத்தை அப்படி முறிச்சு தோளில் வச்சுண்டு ஒரு தண்டத்தை கிருஷ்ணனும் ஒரு தண்டத்தை ராமனும் தோளில் வச்சுட்டு ரங்கத்வாரத்து கூடி இப்படி உள்ளவரா ரங்க பிரவேசம் பண்ணறா. அப்படி வர பகவானை வர்ணிக்கிறா அடுத்த ஸ்லோகத்தில். மிருதகம் த்விபமுத்ஸ்ருத்ய தண்டபாணி சமாவிஷத் ஹம்சன்யஸ்த விஷாணோ ஸ்ருங் மதபிந்துபிரங்கிதः விரூடஸ்வேதகணிகா வதனாம்புருஹோ பபௌ. வரக்கூடிய அந்த பகவானை வர்ணிக்கிறா. அதுக்கு முன்னாடி நம்ம பட்டதிரி நாராயண பட்டதிரி அழகான ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார் நாராயணியத்தில். ஹஸ்த பிராப்யோப்யகம்யோ ஜடிதி முனிஜனஸ்யேவ தாவன் கஜேந்திரம் क्रीडन्नापात्य भूमौ पुनरभिपदतस्तस्य दण्डं सजीवं मूलादुन्मूल्य तन्मूलकमहितमहामौक्तिकान्यात्ममित्रे प्रादास्त्वं हारमेभिर्ललितविरचितं राधिकायै दिशेति हस्तप्राप्योप्यगम्यो झटिति मुनिजनस्येव धावन् गजेन्द्रं. भगवान அந்த குவலையா பீடத்தை வதம் பண்ணுறான். ஆச்சரியகரமாக வதம் பண்ணுறான். அதனோட தந்தத்தை அப்படி முறிக்கிறான். முறிச்சு என்ன பண்ணுறான், அதனோட வாயில் தன்னோட கையை உள்ள விடுறான். இந்த பாகம் பாகவதத்தில் சொல்லிட்டு இல்லை. பாகவதத்தில் மிஸ்ஸிங்காக இருக்கிற சில காரியங்களை நாராயணத்தில் ஃபீல் பண்ணுவார் சொல்லி நிறைய பக்தாள் சொல்லுவா. மகான்மாரெல்லாம் சொல்லி கேட்டிருக்கேன். பாகவதத்தில் சில காரியங்கள் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் விட்டுருப்பா. அதெல்லாம் நாராயணத்தில் அவர் ஃபீல் பண்ணிகிட்டே போகிறார் நாராயண பட்டதிரி. அதில் சொல்கிறார், குவலையா பீடத்தை தந்தத்தை முறிச்சு அதை வதம் பண்ணினான் பகவான். அதுக்கப்புறம் மூலாதுன்மூல்ய தன்மூலக மஹித மகாமௌக்திகான்யாத்மமித்ரே பிராதாஸ்துவம். அதனோட வாய் அப்படியே புலர்ந்துட்டு இருக்காது. அந்த வாய்க்குள்ள தன்னோட கையை விட்டு அதனோட அண்ணாக்குள்ள நிறைய ரத்னங்கள் இருக்கா. சாதாரண கஜஸ்ரேஷ்டன், அதே மாதிரி நாகஸ்ரேஷ்டன், நாகராஜா, கஜராஜா எல்லாம் இருக்கும் இல்லையா. நாகராஜாக்களுக்கு தலையில் ஒரு மணி இருக்கும், ரத்னம் இருக்கும். அதே மாதிரி கஜத்துக்கும் அதே மாதிரி ரத்னம் உண்டாம். அதோட அண்ணாக்குள்ளே ஒளிஞ்சுட்டு இருக்குமா கஜத்துக்கு. கஜத்தோட ரத்னம் கிடைக்கிறது ரொம்ப துர்லபமாக்கும். அப்படி இருக்கிற அந்த ரத்னம் கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் இந்த குவலையா பீடம் பூமியிலே ஒரு ஆனைதான் இருக்குது சொல்லி சொன்னோம் இல்லையா. பூமிக்கே அலங்காரமாம் இந்த ஆனை. அதனால இந்த ஆனைக்குள்ள ரத்னங்கள் இருக்கு சொல்லி தெரிஞ்சுட்ட கண்ணபிரான் என்ன பண்ணுறான், அதனோட வாய்க்குள்ள கையை விட்டு அதனோட அண்ணாக்குள்ள ஒளிஞ்சுட்டு இருக்கிற அந்த ரத்னங்களை அப்படியே முறிச்சு எடுத்து ஒரு பிடி இப்படி ரத்னங்களை எடுத்து தன்னோட சகான ஸ்ரீதாமா கையில் கொடுக்குறான் நாம் கிருஷ்ணன். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தந்தத்தை எடுத்துட்டு போகிறான் இல்லையா. போகிற வழியில் அந்த முத்துகள் அந்த ஆனையோட உள்ளேருந்து கிடச்சதான அந்த ரத்னங்கள் எடுத்து ஸ்ரீதாமா கையில் கொடுத்து, ஹாரமேபிர் லலித விரச்சிதம் ராதிகாயை திசேதி, இதை கோர்த்து ஒரு மாலையாக பண்ணி என்னோட ராதிக்கு கொடு சொல்லி கொடுக்குறான் நாம் கிருஷ்ணன். இந்த பாகம் பாகவதத்தில் இல்லை, அது ஃபில் பண்ணுறார் நாராயண பட்டதிரி. அப்படி அந்த ஆனையோட ரத்னத்தை கொடுத்து அனுப்புகிறான் நாம் கிருஷ்ணன். அப்படி அந்த பகவான் தந்தத்தை இப்படி வச்சுட்டு வரான். இது கடையில் நடந்த சம்பவம் இது. அப்படியே தந்தத்தை தோளில் வச்சுண்டு ராமனும் கிருஷ்ணனும் கம்பீரமான நடை போட்டு வர அவா மேலே அந்த தந்தத்துலேருந்து ஒழுகிறதான ரத்தமும் அதே மாதிரி மதஜலம் எல்லாம் மேலே அப்படியே அபிஷேகம் மாதிரி கிருஷ்ணனோட மேலெல்லாம் ரத்தம். ஆனால் முகமோ ரொம்ப மிருதுவான முகம், தாமரை மாதிரி கோமளமான முகமும் மேலெல்லாம் ரத்தமும். விபரீதமாக இருக்கே இது. அப்படி வரக்கூடிய அந்த பகவானை பார்த்து அந்த கனே பயந்துக்கிறான். யமராஜாவே பயந்து நடுங்கிறானா. யாருக்கு தான் பயம் உண்டாகாது. அப்படி வரான் அந்த பகவான். கோபகுமாரன்மாரெல்லாம் பின்னாடி சூழ்ந்துட்டு கிருஷ்ணனுக்கு ஜெயா விஜய் பவ சொல்லிட்டு வரா. அப்படி கிருஷ்ணனும் ஜனார்தனனும் பலராமனும் ரங்க பிரவேசம் பண்ணறா. உள்ள வர சமயத்திலேயே பெரிய பேரியெல்லாம் முழக்கிறா. எல்லாரும் பார்க்குறா. எல்லா பிரஜைகளும் கிருஷ்ணனை பார்க்குறா. அங்கே இருக்கிற பிரஜைகள், நந்தகோபர் முதலான ஸ்வஜனங்கள், பெரிய பெரிய ராஜாக்கன்மார், சிற்றரசன்மார்லாம் இருக்காளே அவா பார்க்குறா. கம்சனும் பார்க்குறான். எல்லாரும் பார்க்குறா. ஒருத்தர் பார்க்குற சமயத்தில் ஒரு விதத்தில் தெரியறா நாம் கிருஷ்ணன். அவளோட பாவத்துக்கு அனுசரிச்சதா அந்த கண்களால் கிருஷ்ணனை பார்க்குறாள். யார் எப்படி எப்படி பார்க்குறான்னு உள்ள ஒரு அழகான ஸ்லோகமாக இந்த ஸ்லோகம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆக்குது. ரொம்ப ரசகரமான ஸ்லோகம். அக்ஷர ஸ்லோகத்துக்கெல்லாம் நிறைய சொல்லுவா. என்ன ஸ்லோகம் இந்த என்ன சொல்றது சொல்லி பார்க்கலாம். மல்லானாம் அசனேர் நிருணாம் நரவர ஸ்திரீணாம் ஸ்மரோ மூர்த்திமான் கோபானாம் ஸ்வஜனோ சதாம் க்ஷிதிபுஜாம் சாஸ்தா ஸ்வபித்ரோ சிசுஹு
மிருத்யுர்போஜபதேர்விராட விதுஷாம் தத்துவம் பரம் யோகினாம் விஷ்ணீனாம் பரதேவதேதி விதிதோ ரங்கம் கதசாக்ரஜஹ மல்லானாமசநிர்நிருணாம் நரவரஹ ஸ்திரீணாம் ஸ்மரோ மூர்த்திமான். அப்படி கண்ணனும் ராமனுமா வீர நட போட்டு அந்த ரங்கத்துக்குள்ள பிரவேசிக்கிற சமயத்துல ஒருத்தர் ஒரு மாதிரி கிருஷ்ணனை பார்க்கறா. மல்லானாம் அசனிஹி, மல்லன்மாருக்கு வஜ்ராயுதம் மாதிரி தோணுறதாம். நிருணாம் நரவரஹ, ஜனங்களுக்கு புதிய ராஜா வந்திருக்காரோ சொல்லி தோணுறதாம். ஸ்திரீணாம் ஸ்மரோ மூர்த்திமான, ஸ்திரீகள் பார்க்கறா. ஸ்திரீ ஜனங்களுக்கு காமதேவன் ஒரு உருவத்தை தரிச்சுட்டு வந்திருக்கானோ சொல்லி தோணுறதா. ஸ்மரஹா சொல்றது மன்மதன். கோபானாம் ஸ்வஜனஹா, அங்க ஸ்வஜனங்களான நந்தகோபுரம் முதலான கோபன்மாரெல்லாம் இருக்கா. அவள்லாம் பார்க்கறத என்னோட கிருஷ்ணன், என்னோட பந்து சொல்லி பார்க்கறா. அசதாம் க்ஷிதிபுஜாம், துஷ்டன்மாரா கொஞ்சம் பேர் இருக்கா, சித்திரரசன்மார், கம்சனை சப்போர்ட் பண்ணக்கூடியவா. அவளுக்கெல்லாம் பார்க்கறத அவள்டெல்லாம் சாஸ்தாவோ சொல்லி தோணுறதா. க்ஷிதிபுஜாம் சாஸ்தா, அப்படி இருக்கிற அந்த ராஜாக்கன்மாருக்கு சாஸ்தா வந்திருக்கானோ, அவள் எல்லாம் ஆட்டி படைக்க கூடினவன் வந்திருக்கானோ சொல்லி தோணுறது. போஜபதே மிருத்யுஹு, போஜபதியான கம்சனுக்கோ தன்னோட மரணம் வந்திருக்கு சொல்லி தோணுறது. அவிதுஷாம் விராட், புத்தியே இல்லாதவா, அறிவில்லாதவாளுக்கு பரிச்சின்னமான அங்கத்தோடு கூடினவன் சொல்லி தோணுறது. யோகினாம் பரம் தத்துவம், நிறைய யோகிகள் எல்லாம் இருக்காங்க. பகவானோட ஆச்சரியகரமான லீலை பார்க்கணும்னு சொல்லியே நிறைய பேர் வந்திருக்கா. அவளுக்கெல்லாம் பரமமான தத்துவம், பரபிரம்மே வந்திருக்கு சொல்லி தெரியறது அவளுக்கு. விஷ்ணீனா பரதேவதா விதிதஹ, விஷ்ணிகளுக்கோ கிருஷ்ணனோட ஸ்வஜனங்களான யாதவாளுக்கோ தங்களோட குலதெய்வமே வந்திருக்கோ சொல்லி தோணுறதான். அப்படி ஒருத்தருக்கும் ஓரோ மாதிரி பகவான தெரியறது. அவளுக்கு அவ எப்படி எப்படி பார்க்கறாளோ அப்படி பகவான் அவளுக்கு அனுகிரகம் பண்ணறா. இதுல நவரசங்களும் பக்தி ரசமும் சேர்ந்து 10 ரசங்களும் பூர்ணமா இருக்கு இந்த ஸ்லோகத்துல. அது எப்படி சொல்லி கேட்கறத, மல்லானாம் அசனிஹி, முதல்ல சொல்றா மல்லன்மாருக்கு வஜ்ராயுதம் மாதிரி தெரிஞ்சான்னு சொல்றா. அதுல குரோதமாகிற ஸ்தாயி பாவத்தோடு கூடினதான ரசமான ரௌத்ர ரசம் தெரியறது. மல்லன்மாரெல்லாம் பார்க்கறத கிருஷ்ணனோட முகம் குரோதத்தோடு இருக்கிற மாதிரி தோணுறதாம். அதுல பகவான் ரௌத்ர ரசத்தை காட்டுறான். அதுக்கப்புறம் நிருணாம் நரவரஹ, ஜனங்களுக்கு தன்னோட ராஜா, புதிய ராஜா வராரோ சொல்லி தோணுறது இல்லையா. விலாச பங்கியோட ரொம்ப அழகா நடந்துட்டு வரான். அக்கம்படி பின்னாடி நிறைய கோபகுமாரன்மாரெல்லாம் ஜெயா விஜய் பவ சொல்லி ஆரவம் புறப்பிடிச்சுட்டு வரா. அப்படி ரங்கத்துல பிரவேசிக்கிற அந்த பகவானை பார்க்கறா ஜனங்கள், பிரஜைகள் எல்லாம் பார்க்கறா. மரியாதையை பரிபாலிக்க கூடினவன், சகல சங்கடங்களையும் தீர்த்து மரியாதையை பரிபாலிக்க கூடின ஒரு புதிய ராஜா வராரோ சொல்லி தோணுறதாம் அவளுக்கு. அதால அவ விஸ்மயிச்சுண்டு இப்படி பார்க்கறா. அந்த விஸ்மயமாகிற ஸ்தாயி பாவத்தோடு கூடினதான அற்புத ரசம் இதுல தெரியறது. அதுக்கப்புறம் ஸ்திரீணாம் ஸ்மரோ மூர்த்திமான், அதுக்கப்புறம் ஸ்திரீ ஜனங்கள் எல்லாம் கிருஷ்ணனை பார்க்குற சமயத்துல என்ன அழகு, அவளுக்கு அழகு தானே தெரியும். ரூப மாதுரியத்தால மனசை அபகரிக்கிற விதத்துல கிருஷ்ணன் இப்படி அழகான நடை போட்டு கம்பீரமா அப்படி வரதை பார்த்ததும் அவளோட ஹிருதயம் அப்படியே க்ஷோபிச்சு கொடுத்து, மன்மத விகார ஹேதுவால மாதுரியம் பிரகாசிச்சு தெரிஞ்சது அவளோட இதுல. அவளோட அந்த பாவம் அப்படி மாதுரிய பாவம் துளும்பின்னு இருக்க கூடினதான ரதியாகர ஸ்தாயி பாவத்தோடு கூடினதான ஸ்ருங்கார ரசம் அவள்ல தென்பட்டது. அப்பேற்பட்ட அந்த ஸ்திரீகளுக்கு பகவான் மேல அப்படி ஒரு பிரேம ஜனிச்சது சொல்லி சொல்றா. கோபானாம் ஸ்வஜனஹா, அதுக்கப்புறம் அங்க கிருஷ்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காளே, கொஞ்சம் பேர் அங்க போய் உட்காந்துட்டு இருக்கா. அவள்லாம் பார்க்குற சமயத்துல கிருஷ்ணன் பெரிய ஒரு கொம்பையும் இப்படி தூக்கிட்டு இப்படி ஜம்னு நடந்து வரான் இல்லையா. நடந்து வரத்த மேலெல்லாம் ரத்தம் புரண்டு இருக்கு. இப்படி அழகான ஒரு உற்சவத்துக்கு இப்படி மேலெல்லாம் ரத்தத்தை புரட்டிட்டு வரானே சொல்லி அவளுக்கு சிரிப்பு வந்து விடுத்தான். ஸ்ரீதாமா முதலான கோபன் குமாரன்மா இருக்கலாம் சிரிச்சுண்டே அவ ஜெய் 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 போடுறா. அப்போ அதில் ஹாஸ்ய ரசம் தெரியறது. ஹாஸ்யம் சொல்ற ஸ்தாயி பாவத்தோடு இருக்கக்கூடிய ஹாஸ்ய ரசம் தெரியறது. அதுக்கப்புறம் கோபானாம் ஸ்வஜனஹ, கோபன்மாரான
நந்தகோபர் முதலானவாள்லாம் இருக்காளே, அவளுக்கெல்லாம் வாத்சல்யம் தோணுறது கிருஷ்ணன் மேல. வாத்சல்யம் இருக்கிறனாலேயே இப்படி கடோரமான மல்லன்மார் முன்னாடி கிருஷ்ணனை என்னோட அவள் பண்ணி விடுவாளோ, சுகுமார சுந்தரன்மாராக இருக்கிற என்னோட குழந்தைகள் இப்படி வராளே, அவளுக்கு ஏதோது ஆயிடுமோ சொல்லி அவளோட நெஞ்சம் படபடைக்கிறது. அதில் அவளோட கருண ரசம் தெரியறது, சோகமாகிற ஸ்தாயி பாவத்தோடு கூடினதான கருண ரசம் தெரியறது. அதுக்கடையில் சாது ஜனங்களை துரோகிக்க கூடின துஷ்டன்மாரான ராஜாக்கன்மாரெல்லாம் கிருஷ்ணனை பார்க்குற சமயத்தில் கிருஷ்ணன் பெரிய ஒரு தந்தத்தை இப்படி கதையை மாதிரி வச்சுட்டு இப்படி நடந்து வரான். அவரோட அந்த வீரத்தனம் தெரியறது. அதுலேருந்து யாருக்குமே வதம் பண்ண முடியாததான குவலையா பீடத்தை துவம்சம் பண்ணிட்டு வீர நட போட்டு வரான் இல்லையா கண்ணன். அவனோட அந்த வீரத்தனம் தெரியற சமயத்தில் அந்த வீர ரசம் தெரியறதாம். ராஜாக்கன்மாரெல்லாம் பார்க்கறத இவன் ஏது வீரன் சொல்லி பார்க்கறா, அப்படி அந்த ரசம். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் மேலே ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான் கம்சன். அந்த கம்சன் பார்க்குற சமயத்தில் அப்படியே நடுங்கிறது, அவனோட ஹிருதயம் கை காலெல்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிக்கிறது. கிருஷ்ணனை பார்த்து பயம் உண்டாகிறது. குவலையா பீடத்தையே வதிச்சுட்டானா இவன் அப்படி தோணுறது கம்சனுக்கு. எனக்கு என்னாகுமோ சொல்கிற அந்த பயானக ரசம் வருது. பயமாகிற ஸ்தாயி பாவத்தோடு கூடினதான பயானக ரசம் கம்சனில் தென்படுறது. அதுக்கப்புறம் பகவானோட பிரபாவத்தை தெரிஞ்சுக்காக்கி அதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள சக்தியும் புத்தியும் இல்லாத அஜ்ஞானிகளான கொஞ்சம் பேர் இருக்கா, அந்த காலத்திலேயே இருக்கா. அப்படி இருக்கிற சாதாரண மனுஷியாள் கிருஷ்ணனை பார்க்குற சமயத்தில் இப்படி ரத்தத்தோட கரையெல்லாம் புரண்டுண்டு ஏதோ ஒரு கஜத்தோட மத ஜலத்தை எல்லாம் மேலே விட்டுண்டு இப்படி வரானே, இந்த ஒரு உற்சவத்துக்கு இப்படி வந்து நிற்கிறானே சொல்லி அவளுக்கு ஒரு அரப்பு தோணுறதாம் கிருஷ்ணன் மேலே. தோணவே தோணாது யாருக்குமே. ஆனால் இவளுக்கு தோணுறது என்னன்னா புத்தி இல்லை. கிருஷ்ணன் சாக்ஷாத் பரமாத்மா சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள புத்தி இல்லை, கெப்பாசிட்டி இல்லை. அதனால அவள் பார்க்கறது கிருஷ்ணனை பார்க்கறது இல்லை, ரத்தத்தையும் கரைகளையும் பார்க்குற. அதனால அவளுக்கு ஜுகுப்சை ஆகிற ஸ்தாயி பாவத்தோடு இருக்கக்கூடிய பீபத்ச ரசம் அதுலேருந்து தெரியறது. அஜ்ஞானிகள் அப்படித்தான் சொல்லி சொல்கிறார். அதுக்கப்புறம் அங்கே நிறைய ஞானிகள் உட்காந்துட்டு இருக்கா. ஞானிகள் பார்க்கறத பரபிரம்மே தான் சொல்லி பார்க்குறா, பரமாத்மாவே தான் மூர்த்திமானா இப்படி நம்ம முன்னாடி வராரே, நம்ம என்ன பாக்கியம் பண்ணினோமோ. அங்கே நிறைய யோகி ஜனங்கள் எல்லாம் இருக்கா. அவள்லாம் இப்படி கூப்பு கையோட பிரம்ம சாட்சா்காரம் எனக்கு கிடைச்சிதே சொல்லி கிருஷ்ணன் அப்படியே பார்க்குறா, ஆசையோட பார்க்குறா. அவளோட ஹிருதயம் சஞ்சலத்தையே இல்லாக்கி கிருஷ்ணன்லேயே லயிச்சுட்டு இருக்கு. சாந்தி அனுபவிக்கிறா. அவள் சாந்தி ஆகிற ஸ்தாயி பாவத்தோடு கூடின சாந்தரசம் அவளில் தென்படுறது. அவசானம் விஷ்ணி ஜனங்கள் யாதவாளெல்லாம் இப்படி பார்க்குறா. அவள்லாம் பார்க்கறத தங்களோட குலதெய்வமே ஆதிகேசவ பெருமாளே இப்படி வந்திருக்காரோ சொல்லி தோணுறது. அவளுக்கு பார்க்குற சமயத்தில் அப்படி ஒரு பக்தி ரசம் ஹிருதயத்தில் கிளம்புறது. பக்தியாகிற அந்த தாசியமாகிற ஸ்தாயி பாவத்தோடு கூடினதான பக்தி ரசம் அவள் ஹிருதயத்தில் உதிக்கிறது. அப்படி ரௌத்ரம், அத்புதம், ஸ்ருங்காரம், ஹாஸ்யம், வீரம், கருணம், பயானகம், பீபத்சம், சாந்தம், பக்தி சொல்கிற 10 ரசங்களும் பூர்ணமாக அந்த ஸ்லோகத்தில் தெரியறது. பகவான் அப்படி வரத்த நவரச பரித்தம் அல்லவா கிருஷ்ணனோட கதை. இந்த ஒரு ஸ்லோகத்திலே நவரசங்கள் வந்துடுது. கதையில் இருக்கு எங்கே இருக்கு சொல்ல அவசியமே இல்லை. இந்த ஒரு ஸ்லோகமே எடுத்து சொன்னா அப்புறம் கிருஷ்ணன் அங்கேருந்து இப்படி ரங்க பிரவேசம் பண்ணி வர கிருஷ்ணனில் நவரசங்களும் நாட்டியம் ஆடுறது. பக்தியும் சேர்த்தி 10 ரசங்களும் இருக்கு. அப்படி அழகான ஒரு ஸ்லோகம். ஹதம் குவலயா பீடம் திருஷ்ட்வா தாவபி துர்ஜயோ கம்சோ மனஸ்வாபி ததா பிருஷமுத்விவிஜே நிருபா. ஹதம் குவலயா பீடம் ஹதம் மரணம் அடைஞ்சாச்சு. குவலையா பீடம் பூமண்டலத்துக்கே அலங்காரமாக இருந்த அந்த ஒரே ஒரு ஆணை மரணம் அடைஞ்சு கொடுத்து. இதுக்கு சதிருஷமான வேற ஒரு கஜமே இல்லையா. அதனால பூமண்டலத்துக்கே அலங்காரமாக பவிச்சதாம் அந்த குவலையா பீடம் சொல்கிற கஜம். அப்படி இருக்கிற அந்த ஆணை அதை யாருக்குமே வதிக்க முடியாது. அதை ஈஸியாக வதம் பண்ணிட்டு 2 சின்ன குழந்தைகள் இப்படி நடந்து வரதே அது எல்லாரும் பார்க்குறா. வெச்சகன் வாங்காக்கி அந்த குழந்தையே கிருஷ்ணனையே பார்க்குறா எல்லாரும். கம்சனோட ஹிருதயத்தில் பெரிய ஒரு பயம் உண்டாயிடுது. பார்க்குறான் கம்சன் இப்படி அனலைஸ் பண்ணுறான். குவலையா பீடத்தையே வதிச்சு விட்டானா இவன். கம்சனோட ஹிருதயத்தை இப்படி இழக்கி மறிக்கிறானாம் கிருஷ்ணன். அப்படி ஒரு பயம் உண்டாச்சாம் கம்சனுக்கு. பயந்து நடுங்கிண்டு அங்கேருந்து பயத்தை வெளிக்காட்டிக்காக்கி இப்படி பார்க்குறான். மேலெல்லாம் விஷரத்து விடுறது கம்சனுக்கு. தௌ ரேஜரு ரங்ககதௌ மகாபுஜௌ விசித்திர வேஷாபரண ஸ்ரகம்பரௌ
யதா நடா உத்தம வேஷதாரிணௌ மனக்ஷிபந்தௌ பிரபயா நிரீக்ஷதாம் தௌ ரேஜரோ ரங்ககதௌ மகாபுஜௌ மகத்துக்களான பெரிய கைகளோடு கூடினவா. விசித்திர வேஷாபரண ஸ்ரகம்பரோ விவிதமான வேஷம் தரிச்சுண்டு ஆபரணங்கள் மாலை வஸ்திரம் முதலானவை எல்லாம் தரிச்சுண்டு இப்படி நடந்து வர கூடின தௌ அவா 2 பேரு உத்தம வேஷதாரிணோ உத்தமமான வேஷத்தை தரிச்சுண்டு நடௌ யதா நடன்மார மாதிரி நிரீக்ஷதாம் பார்க்க கூடின அவள மனஹ பிரபயா க்ஷிபந்தௌ ரங்ககதௌ ரேஜதுஹு அவள ஜனங்கள் எல்லாம் அப்படி வச்ச கண் வாங்கி பார்க்கறா இல்லையா, அவளோட அந்த ஒரு பிரபை சோபை தேஜஸ் அதை பார்த்து அப்படியே பார்த்துட்டு இருக்கா பிரஜைகள். அவள் ஹிருதயத்தில் இழக்கி மறைக்கிறதா அந்த கிருஷ்ணன் இப்படி வர சமயத்தில், கிருஷ்ணனை பார்க்குற சமயத்தில் கிருஷ்ணனோட தேஜஸ் அந்த சோபை அவள் ஹிருதயத்தை என்னவோ பண்ணுறதான். பிரஜைகள் எல்லாம் என்னோ மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஆகிவிடுது அவளுக்கெல்லாம். அவள் ஹிருதயத்துல எல்லாம் உறங்கி தூங்கி கடந்துட்டு இருந்த அந்த பாவங்கள் எல்லாம் எழும்புறதாம் கிருஷ்ணனை பார்க்கறத. அப்படி அவ ரங்கத்தை பிரவேசிச்சா சொல்றார். நிரீக்ஷதா உத்தம புருஷௌ ஜனா மஞ்சஸ்திதா நாகர ராஷ்டிரகா நிருப பிரஹர்ஷ வேகோத்கலிதே க்ஷணானனா பபுர்ண திருப்தா நயனைஸ்ததானனம் நிரீக்ஷதா உத்தம பூருஷௌ ஜனா நிருப. ஹே ராஜா, ஹே பரீட்சித், புறவாசிகள் எல்லாரும் கிருஷ்ணனை பார்க்குறா. மஞ்சத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற நாகர ராஷ்டிரகாக நகரத்திலேருந்தும் ராஜ்யத்திலேருந்தும் இருக்கக்கூடிய எங்கெங்கேருந்து எல்லாமோ வந்த ஜனங்கள் எல்லாம் அவள் மஞ்சத்தில் உட்கார்ந்து அந்த உத்தம புருஷன்மாரான கிருஷ்ணனையும் ராமனையும் பார்க்கறா. அவ கண் பார்வை எப்போ கிருஷ்ணன் மேல விழுந்ததோ என்னாச்சு? பிரஹர்ஷ வேகோத்கலிதே க்ஷணானனா சந்தோஷத்தால, தான் சந்தோஷத்தோட ஆதிக்கத்தால விகசிச்ச நேத்திரங்களோட கண்ணெல்லாம் இப்படி மலர்ந்த கண்களோட அவளோட முகத்தையே பார்த்துட்டு இருக்கா அந்த பிரஜைகள் எல்லாம். நயனேஹி ததானனம் பபுஹு ந திருப்தாக. கண்களால கிருஷ்ணனோட அந்த ஆனனம் அழகான முகத்தை அப்படியே குடிக்கிறாளோ சொல்லி தோன்றலாம். அப்படி கண்ணால குடிச்சுட்டே இருக்கா, குடிக்கிறா. எத்தனை குடிச்சாலும் திருப்தியே ஜனிக்கிறது இல்லை. ந திருப்தாக, கிருஷ்ணனை பார்த்துட்டே இருக்கா சொல்லி அர்த்தம் அதுக்கு. இதுவரை பார்க்காததான ஒரு காட்சியை கண்ட மாதிரி ஜனங்கள் எல்லாம் பார்த்து திருப்தியே ஜனிக்கலை. அவளுக்கு பார்த்துட்டே இருக்கா. இன்னும் பார்க்கணும், கொஞ்ச நேரம் கூடி பார்க்கணும் சொல்ற அந்த ஆர்த்தி வர்த்திச்சு வந்துதாம் அவளோட ஹிருதயத்துல. அவளோட அந்த நிலையை வர்ணிக்கிறா அடுத்த 2 ஸ்லோகங்கள்ல. பிபந்தைவ சக்ஷுர்பியாம் லிஹந்தைவ ஜிஹ்வயா ஜிக்ரந்தைவ நாசாப்யாம் ஸ்லிஷ்யந்த இவ பாஹுபிஹி ஊச்சு பரஸ்பரம் தேவை யதா திருஷ்டம் யதா ஸ்ருதம் தத்ரூப குணமாதுர்ய பிராகல்ப்ய ஸ்மாரிதா இவ. பிபந்தைவ சக்ஷுர்பியாம் லிஹந்தைவ ஜிஹ்வயா ஜிக்ரந்தைவ நாசாப்யா ஸ்லிஷ்யந்த இவ பாஹுபிஹி. சக்ஷுர்பியாம் பிபந்தஹ, கண்களால கிருஷ்ணனை பானம் பண்றாளாம். ஜிஹ்வயா லிஹந்தஹ, நாக்கால கிருஷ்ணனை லேகனம் பண்றாளாம். நாசாப்யாம் ஜிக்ரந்தஹ, மூக்கால மணக்கிறாளாம். பாஹுபி ஸ்லிஷ்யந்தஹ, கைகளால ஆலிங்கனம் பண்ணிக்கிறாளாம். தேவை யதா திருஷ்டம் யதா ஸ்ருதம். அவ இதுக்கு முன்னாடி கிருஷ்ணனை எப்படி பார்த்துருக்காளோ, எப்படி கிருஷ்ணனை கேட்டிருக்காளோ, கிருஷ்ணனை கேட்டதால அவள் ஹிருதயத்துல கிருஷ்ணனோட ஒரு ரூபம் பிரதிபலிச்சிருக்கு. இப்படி இருப்பான் கிருஷ்ணன் சொல்லி அவள் இமேஜினேஷன்ல ஒரு கிருஷ்ணன் இருந்தான். அந்த கிருஷ்ணன் இப்போ ஒரிஜினலா ஃப்ரெண்ட்ல அப்படி வரான் இல்லையா, அதை பார்க்கறான். அவ என்ன அன்னைக்கு பார்த்தாளோ, என்ன அன்னைக்கு கேட்டாளோ அதே மாதிரி இருக்கானே, கேட்டதெல்லாம் அனுசரிச்சு அதே மாதிரி இருக்கானே. தத்ரூப குண மாதுரிய பிராக்லப்யா ஸ்மாரிதாக இவ. அவளோட அந்த ரூபம், குணங்கள், மாதுரியம், பிராகல்பியம் இவையால அவள் ஹிருதயம் க்ஷோபிச்சு போயிடுது. இதே நினைச்சுட்டு ததேக தியானத்தோட தமிழ கிருஷ்ணனையே பார்த்துட்டு பேசிக்கிறா. நம்ம பேசுறத பக்கத்துல இருக்கிறவளை பார்த்துலவோ பேசுவோம், அவ கிருஷ்ணனையே பார்த்துட்டு தமிழ பேசிக்க ஆரம்பிக்கிறா. என்ன பேசுறா?
இதெல்லாம் அந்த ஜனங்களோட ஒரு அவஸ்தையை வர்ணிக்கிறா. அவ தன்னை மறந்துருக்கா. கிருஷ்ணனை பார்க்கறத நாகரீகமுடைய ஜனங்கள் அல்லவோ மதுரா பட்டணத்துல இருக்கிறவா. அவ இப்படி ஒன்றும் காட்ட மாட்டா. ஒரு ஆளை ஸ்டேர் பண்ணி பார்க்க மாட்டா. அதே மாதிரி நாக்கால நக்கிற மாதிரியும் மூக்கால மணக்கிற மாதிரியும் அப்படின்னு பண்ண மாட்டா. அதெல்லாம் ஒரு நாகரீகத்தை அல்லவே. அப்போது அப்படி இருக்கிற ஜனங்களாக்கும், ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடியவாளாக்கும். அவள் கிருஷ்ணன் முன்னாடி வந்ததும் வெச்சக்கண் வாங்காகி இப்படி துரிச்சு பார்க்குறா கிருஷ்ணனையே. சிலவா நாக்கெல்லாம் வெளியில் போட்டு ஆட்டுறா, சிலவா மூக்கால் மணந்து பார்க்குறா, சிலவா கையால் இப்படி தாவறா கிருஷ்ணன் கிட்டக்க. அவளுக்கு இன்னும் பித்து பிடிச்ச மாதிரி அப்படி ஒரு அனுபவம் அவளுக்கு. அந்த சாட்சாத்காரம் தன்னை மறந்து கிருஷ்ணன் கிட்டக்க எப்படியாவது போயோடணும், கிருஷ்ணனை பார்த்துட்டே இருக்கணும் சொல்கிற ஆசையோடு இருக்கிறா. அவள் காரணம் என்னன்னா அந்த பக்தி. அவள் மதுரா பட்டணத்தில் இருந்துட்டு இருக்கிறவா. விரஜத்தில் என்னென்ன லீலைகள் நடக்கிறதுன்னு உள்ளதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கா. கேட்டு தெரிஞ்சுட்டவா கிருஷ்ணனையே ஹிருதயத்தில் பாவிச்சுட்டு இருக்கா. கிருஷ்ணனை ஹிருதயத்தில் அவளுக்கு ஒரு இமேஜ் இருக்குது, கிருஷ்ணன் இப்படி இருப்பான், இந்த விதமான கல்யாண குணங்கள் உடையவனாக்கும், இந்த விதமான பராக்கிரமங்கள் எல்லாம் காட்டுவான், இந்த விதமான வீரியம் அவனுக்கு உண்டு. அதெல்லாம் இமேஜினேஷன் இல்லையா வாழ்வு. அதெல்லாம் சாட்சாதான் இப்போ பார்க்குற சமயத்தில் அதெல்லாம் 100க்கு 100 சத்தியம் சொல்லி தெரியறது அவளுக்கு. அப்படி ஆச்சரியத்தோட அப்படி அனுபவிக்கிறா அந்த பகவான. ஏதோ பகவத சாக்ஷாத் ஹரேர் நாராயணஸ்ய ஹி அவதீர்ணா விஹாஷேன வசுதேவஸ்ய வேஷ்மதி. ஏதோ பகவத சாக்ஷாத் ஹரேர் நாராயணஸ்ய ஹி. தமிழ பேசிக்கிறா, கிருஷ்ணனை பார்த்துட்டே பேசிக்கிறா. என்ன பேசுறா? இவா 2 பேரும் சாதாரண மனுஷியாலே அல்ல, சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனே தான் கிருஷ்ணன், சாக்ஷாத் ஆதிசேஷனே தான் பலராமன். நம்மளையெல்லாம் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி மதுரா பட்டணத்துல வசுதேவரோட கிரகத்துல பிறந்திருக்கா. பகவானோட அம்சபூதனான பலராமன் கூட பகவானே பரமபுருஷனே வந்திருக்கார். கிருஷ்ணன் அவதாரம் அல்ல, சாக்ஷாத் பகவானே தான் சொல்லி இப்படி சொல்லிக்கிறா. தமிழ பேசிக்கிறா, குஷுன்னு பேசிக்கிறா. ரொம்ப சவுண்டோட பேசிக்க முடியாது. பேசிட்டுனா ராஜ படால் காதல விழுந்துட்டா கம்சன் கிட்டக்கேந்து கிடைக்கும் இல்லையா, அதனால சிக்ஷை கிடச்சி விடுமே. அதனால தமிழ பேசிக்கிறா, காதை கடிச்சுக்கிறா. ஏஷவை கில தேவக்யாம் ஜாதோ நீதஸ்ச கோகுலம் காலமேதம் வசன் கூடோ வவ்ருதே நந்தவேஷ்மனி. ஏஷவை கில தேவக்யாம் ஜாதோ நீதஸ்ச கோகுலம். இந்த குழந்தை, இந்த கிருஷ்ணன் இருக்கானே, இவன் தேவகியோட புத்திரனே தான். தேவகியோட வயத்துல பிறந்த 8ஆமത്തെ குழந்தை தான். அன்னைக்கு ஒரு ஆச்சரியம் என்ன கேட்டது இல்லையா, அதுல சொன்னதான அந்த 8ஆமത്തെ கர்ப்பம் இவன் தான், இந்த குழந்தை தான். அந்த சமயத்துல யாருக்குமே தெரியாக்கி நந்தகோபரோட கிரகத்துல இவன் போயிட்டான். இவனை கொண்டு போட்டிருக்கார் வசுதேவர். கோகுலத்துல போன இந்த குழந்தை நந்தகோபரோட புத்திரனா வளர்ந்தான், கூடமா வளர்ந்து வந்திருக்கான், அது தெரியறது சொல்லி பேசிக்கிறான். பூதனானேன நீதாந்தம் சக்கரவாதஸ்ச தானவஹ அர்ஜுனோ குஹ்யககேஷி தேனுகோன்யே ச தத்விதாஹ. பூதனானேன நீதாந்தம் சக்கரவாதஸ்ச தானவஹ. இந்த குழந்தை அந்த நந்தகோபரோட கிரகத்துல வளர்ந்துன்ற சமயத்துல என்னென்ன ஆச்சரியகரமான காரியங்கள் எல்லாம் பண்ணினான். பூதனை சொல்லி பேருடைய ஒரு நிஷாச்சரி வந்தார். கை குழந்தையா இருக்கிற சமயத்துல அவளை வதம் பண்ணினான் இந்த குழந்தை. அதுக்கப்புறம் சுழலிக்காட்டா ஒரு வாத்தஸ்வரூபனான ஒரு அசுரன் வந்தான், அவனையும் வதம் பண்ணினான். சங்கச்சூடன் சொல்லி ஒரு குஹ்யகாதமனான ஒரு அசுரன் வந்தானா, அவனையும் வதம் பண்ணினானா. கேஷி தேனுகன் முதலான பெரிய பெரிய அசுராளை எல்லாம் மகாராஜா கம்சன் அனுப்பி விட்டுருந்தான். அவளை எல்லாம் வதம் பண்ணி தள்ளினானாம் இந்த குழந்தை. சின்ன குழந்தையா இருக்கிற சமயத்துல 2 பெரிய அர்ஜுன விருட்சங்களை அப்படியே புழக்கி தள்ளினானாம். இப்படியெல்லாம் கதைகள் கேட்டிருக்கோமே, அதெல்லாம் சத்தியமாகும்னு சொல்லி தோன்றது. அந்த தந்தங்களை பாரு, குவலையா பீடத்தையே வதம் பண்ணியிருக்கான், இதெல்லாம் நிச்சயமா பண்ணியிருப்பான், அவ சொன்னது எல்லாமே சத்தியமாக்கும் சொல்லி தமிழ்ல பேசிக்கிறா. गावस्सपालायेतेन दावाग्ने परिमोचिताः काळियोदमितः सर्प इन्द्रश्च विमदकृतः गावस्सपालायेतेन சபாலாக பாலகன்மாரோடு கூடி காவஹ பசுக்களை மேய்ச்சிட்டு இருந்த சமயத்துல ஒரு சமயத்துல தாவாக்னேன பரிமோச்சிதாக காட்டு தீ அப்படியே வந்து சூழ்ந்து இந்த கோபகுமாரன் மாதிரியும் கோக்களையும் இந்த கண்ணன் அதை பானம் பண்ணி அவளையும் நாம் ரட்சப்படுத்தினானா.
அதுக்கப்புறம் யமுனையில ஒரு நாகசிரேஷ்டனான நாகராஜான காளியன்னு சொல்ற ஒரு விஷ சர்ப்பம் வந்து புகுந்துண்டு கொடுத்து அந்த சர்ப்பத்தோட அகங்காரத்தை தமிச்சானா. அதுக்கு மேலேயே நர்த்தனம் ஆடினானாம் இந்த கண்ணன். இந்திரஹா ச விமதஹா. அதுக்கப்புறம் தேவேந்திரன் இந்திரனோட யாகம் நிறுத்தப்பட்டது சொல்லி தெரிஞ்சுண்டு பேமாதி பொழிஞ்சானாம் கோகுலத்துல பிருந்தாவனத்துல. அவனோட மதத்தையும் ஹரிச்சானாம் இந்த கிருஷ்ணன். எப்படி ஹரிச்சான்? சப்தாஹமேக ஹஸ்தேன திருதோத்ரி பிரவரோ முனா வர்ஷவாதா சனிப்யஷ்ச பரித்ராதம் ச கோகுலம். சப்தாஹமேக ஹஸ்தேன திருதோத்ரி பிரவரோ முனா. அத்ரிப்ரவரஹ சிரேஷ்டமான பெரிய பர்வதமான கோவர்த்தனத்தை ஏக ஹஸ்தேன ஒரே ஒரு கையால 7 நாளைக்கு சப்தாகம் 7 நாளைக்கு இப்படி தூக்கினதுதான் இந்த கிருஷ்ணன். இவனால தரிக்கப்பட்டுதான் அந்த கோவர்தனம் சொல்ற பெரிய பர்வதம். நிறைய மழை பொழிஞ்சான் இந்திரன், நிறைய காற்று வீசித்து, இடி முழங்கித்து, மின்னல் பட்டுது. ஆனா ஒண்ணுமே ஆகலையாம் கோகுலத்துக்கு. விரஜத்தை அப்படி காப்பாத்தினானாம் இந்த கிருஷ்ணன். கோப்யோஸ்ய நித்ய முதித ஹசித கோப்யோஸ்ய நித்ய முதித ஹசித பிரேக்ஷணம் முகம் பஷ்யந்த்யோ விதிதாம் ஸ்தாபாம் ஸ்மரந்தி சாஸ்ரமம் முதா. கோப்யோஸ்ய நித்ய முதித ஹசித பிரேக்ஷணம் முகம். அங்கே இருக்கிற ஸ்திரீ ஜனங்களான கோபி ஜனங்கள் நித்தியம் இவனோட புஞ்சிரி, இவனோட ஸ்மிதம், அழகா சிரிப்பானே இந்த கண்ணன், அதையே பார்த்துண்டு அதி சந்தோஷத்தோட அவளோட தாபங்கள் எல்லாம் மறந்துண்டு, என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அதெல்லாம் மறந்துண்டு இகலோகத்தில் இருக்கிற ஆத்தியாத்மிகாதிகளான பகுவிதமான துக்கங்களை ஒன்றும் கொஞ்சம் கூடி வகையே வைக்காக்கி கிருஷ்ணனோட அந்த சிரிப்பிலேயே மயங்கிட்டு இருந்தாளாம். கிருஷ்ணன் அவளோட தாபத்தை எல்லாம் நீக்கி விட்டானாம், சிரிப்பால நீக்கி விட்டானாம். அப்படியெல்லாம் கேட்டோமே, அதெல்லாம் சத்தியம்தான். அவனோட முகத்தை பாரு, எவ்வளோ அழகா சிரிக்கிறான் அந்த குழந்தை, பாரு பாரு சொல்லி தமிழ பேசிக்கிறா பிரஜைகள் எல்லாம். வதந்தியனேன வம்சோயம் யதோ சுபஹு விஸ்ருதः ஸ்ரீயம் யசோ மஹத்வம் ச லப்ஸ்யதே பரிரக்ஷிதः. வதந்தியனேன வம்சோயம் யதோஹோ யதுவோடு அயம் வம்சः இந்த வம்சத்துல அனேன இவனால பரிரக்ஷிதः வேண்டும் விதம் ரட்சிக்கப்படும் நிச்சயம் சொல்லி பேசுகிறா. இவன் யது வம்சத்துல பிறந்திருக்கான். யது வம்சத்து அரசனா இவன் ஆள போறானே, ஆச்சரியமா ஆள போறானே. இந்த குழந்தை நம்மளுக்கு ராஜாவா வந்தா எப்படி இருக்கும்? சாக்ஷாத் பகவானே தானே இவன். பகவானால ஆளப்பட்ட குலம் எப்படி இருக்கும் அதான் பேசிக்கிறாவா. அது நிமித்தம் இந்த மாதிரி ஒரு வம்சம் லோகத்திலேயே வேற வம்சம் இருக்க முடியாது. யது வம்சத்துக்கு நிகரான ஒரு வம்சம் இருக்க முடியாது லோகத்திலேயே. அப்படி ஒரு வம்சமா ஆக்க போறானே இந்த கிருஷ்ணன். ஐஸ்வர்ய சமிருத்தி, கீர்த்தி, மாஹாத்மியம் முதலான சிரேஷ்டதைகள் எல்லாம் இந்த வம்சத்துக்கு அதிகரித்து வரப்போறதே. அதெல்லாம் ஆலோசிச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கே சொல்லியா ஜனங்கள் எல்லாம் தமிழ பேசிக்கிறா. அயம் சாஸ்யாக்ரஜ ஸ்ரீமான் ராம கமலலோச்சனः பிரலம்போ நிஹதோ ஏன வல்சகோ ஏ பகாதயः. அயம் சாஸ்யாக்ரஜ ஸ்ரீமான் ராமः கமலலோச்சனः. அதுக்கப்புறம் கிருஷ்ணனோட பக்கத்துல வரக்கூடிய ராமனை பார்க்கிறா பிரஜைகள் எல்லாம். ஸ்ரீமானான இந்த ராமன் சொல்லி பேரு, பலராமன் சொல்லி பேரு இந்த குழந்தைக்கு. பிரலம்பன், வல்சன், பகன் முதலான அசுராள் எல்லாம் இவன் வதம் பண்ணியிருக்கானா. கிருஷ்ணனுக்கு ஷெலே இல்லை பலராமனு. அப்படி ஒரு ஷோபை பாரு, எவ்வளோ அழகா இருக்கார். அப்பேற்பட்ட இந்த பலராமனும் கூட வராரே. இப்பேற்பட்ட இந்த 2 பேர் நம்மளை பரிச்சா எப்படி இருக்கும் அந்த ஒரு காலம்? நம்ம எப்படி இருக்க போறோம்? இந்த ராஜ்யத்தை பறிச்சுன்னு அந்த ராஜ்யம் எப்படி சுபிக்ஷம் ஆயிடுமே என்னெல்லாம் சொல்லி சந்தோஷத்தோட பிரஜைகள் எல்லாம் தமிழ பேசிக்கிறா. அப்படியே கிருஷ்ணனும் ராமனும் வீரநடை போட்டு தந்தங்களோடு இப்படி முன்னாடி வர சமயத்துல அங்கே இருக்கிற மல்லன்மாரெல்லாம் கிருஷ்ணனையும் ராமனையும் பார்க்கறா. ஸ்ரீ சுகவாச்ச ஜனேஷ்வேவம் ப்ருவாணேஷு தூரேஷு நினதத்சு ச கிருஷ்ணராமௌ சமாபாஷ்ய சாணூரோ வாக்கியமப்ரவீத். ஜனேஷ்வேவம் ப்ருவாணேஷு தூரேஷு நினதத்சு ச. கிருஷ்ணனும் ராமனும் இப்படி தந்தங்களை தூக்கிண்டு இப்படி வர சமயத்துல நிறைய பேரியெல்லாம் முழக்கிறா.
கிருஷ்ணனோட வரவை பார்த்துட்டு அந்த வீர நட வரதே அவள் அதுக்கேற்ற மாதிரி பேரி முழக்கிறா. ஜனங்கள் எல்லாம் சந்தோஷத்தோடு இப்படி பார்த்துட்டு இருக்கா. அப்படியே பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் அங்கே மல்லன்மாரெலாம் ஒரு ஸ்டேஜில் யுத்தம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அங்கே அதில் முக்கியனான மல்லனான சாணூரன் இப்படி பேசுகிறான். கிருஷ்ணனை பார்த்து என்னவோ பேச ஆரம்பிக்கிறான். என்ன பேசுகிறான்னு பொழுது நாளைக்கு பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா.